வணக்கம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு கடன். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, சரி நல்லபடியாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய நேரம் காலம் இல்லை எது வேணாலும் இருக்கலாம். அதனால் என்ன ஆயிடுது, அந்த பிஸ்னஸில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருது. அதாவது வெற்றி தோல்வி அது எல்லா விதத்திலையும் உண்டு. வாழ்க்கையிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, எந்த இதுலையுமே அப்பு டவுன் உண்டு. அப்படி இருக்கிறப்ப ஒரு சகோதரர் வாங்கிடுறாரு. அதை எப்படி கட்ட போறோம்? வாங்கிட்டோம், அதுக்கேற்ற வரவு இல்லை, என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஏன் அப்படி ஒடிஞ்சு போயிருக்காங்கன்னா, அவங்கள ஒன்றும் பண்றது கிடையாது. நேரா குடும்பத்தில் உள்ளவங்கள, உங்க வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரு, எப்போ வருவார், எத்தனை மணிக்கு வருவார், இல்லைங்க எத்தனை மணிக்கு வருவார், நாங்கள் பார்த்துட்டு போறோம். டார்ச்சர் எங்க கொடுக்குறாங்க? அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த வாங்கிய நபர் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிறாங்க. சகோதரரே, உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, மனச விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒரு முடிவுக்கு எட்ஜுக்கு வந்துடுறீங்க. எட்ஜுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, குடும்பத்தோட குழந்தைகளையும் அவங்களையும் வாழ்க்கையை முடிச்சுட்டு, மனைவியோட வாழ்க்கையை முடிச்சுட்டு நீங்களும் வாழ்க்கையை முடிச்சுக்கிறீங்க. இது நல்ல முடிவல்ல. இந்த முடிவு எடுக்கவே கூடாது. நீங்க உங்களால இது பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியதுதான். இல்லையா சொல்லி பார்க்கலாம். ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்றாங்களா, வேற வழியே இல்லை. இந்த தேசம் ரொம்ப பெருசு. நம்ம அங்க போய் ஒரு பொழப்ப எடுத்துக்கிட்டு என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இது எடுக்கக்கூடிய அந்த தற்கொலை முடிவு ரொம்ப மோசமானது. ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? அதாவது ஒரு பிசினஸ்ல எல்லாமே உண்டு. அதாவது ஏமாத்த போறது கிடையாது. இல்ல கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலமா வர்றாங்களா, துணிவா இருந்து கோர்ட்டு மூலமா. கோர்ட் எல்லா விதத்திலையும் நீதிபதி இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம முறையிடலாம். எல்லாமே நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த ஒரு முடிவுமே சடனா எடுக்க